இருக்கட்டும் பார்வதி என்று சொல்லி சரி செப்பு இருந்தாலும் போதுமா சிமிலு என்ன செய்யணும் அதை பூட்டுறதுக்கு ஒரு பூட்டு வேணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா வீடா இருந்துச்சுன்னா ஒரு கதவு இருக்கணும் தாழ்வா இருக்கணும். கதவு இருந்துச்சுன்னா ஒரு தாத்தா இருந்தே ஆகணும் இருந்தே ஆகணும். நம்ம சொல்லாம கொள்ளாம எல்லாரும் வீட்டுக்கு வந்துருவாங்க வருவாங்க இல்லையா? ஐயா அதனால சரி ஒரு சிமிலு கேட்டு அதுக்கு ஒரு பூட்டும் தகுந்தபடி கேட்கிறார் பார்வதி. ஐயா எதுக்காக சிமிலு தெரியுமா? எதற்காக சிமிலுக்குள்ள ஏதாச்சும் ஒரு உயிரை பிடிச்சு அடைப்போம். சரி அந்த உயிருக்கு பகவான் படி இழக்காரா இல்ல பட்டினியா போடுதாரான்னு நம்ம பார்ப்போம். அப்படி வரோம் சரி என்று சொல்லி சிமிலுக்குள்ள என்னதை பிடிச்சு அடைக்கலாம்? என்ன பிடிச்சு அடைக்கிறா? உன்னை பிடிச்சு அடைக்கலாமா? முடியவே முடியாது. சரி சின்ன உயிர் 2 சிற்றெரும்பை பிடித்து அடைக்கிறா. ஆமா 2 சிற்றெரும்பை பிடித்து அடைக்கிறாள் பார்வதா தேவியானவள். ஆமா சரி 2 சிற்றெரும்பை பிடித்து அடைத்து ஆமா 2 சிற்றெரும்பு எப்படி இருப்பது தெரியுமா? ஒரு ஆண் எறும்பு ஒன்று ஒரு பெண் எறும்பு ஒன்றை பிடித்து அடைக்கிறான். எறும்புலயே ஆண் பெண் இருக்கா? மீசை வச்ச எறும்பு ஆண் எறும்பா? சரி மீசை இல்லாத எறும்பு உங்களை போல பெண் எறும்பா? நான் சொல்றேன் அவன் நினைச்சானே 2 ஆண் எறும்பை பிடிச்சு அடைச்சிருக்கான். அடைக்கலாம். சொன்னா 2 பெண் எறும்பை பிடிச்சு அடைச்சிருக்கான். அடைக்கலாம். எண்ணி எங்க தானகார மாமா ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சோம்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல அவன் தலையை நான் வெட்டுவேன், என் தலையை அவர் வெட்டுவாரு. மாறி வெட்டிக்கிட்டே இருக்கும். ஆமா எங்க மைனி ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துல அவன் குடும்பி வாங்கினதும் உன் குடும்பி அவன் சண்டை போட்டுருவோம். என்னையும் அவளையும் பிடிச்சு ஒரு ரூம்ல அவன் முகத்தை பார்த்துட்டு நானும் எடுத்து என் முகத்தை பார்த்துட்டு அவளும் சோறு தண்ணி கூட தண்ணி வேண்டாம் முகம் பார்த்துட்டே இருந்து வளர்ந்து வரும். அதனாலதான் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆண் எறும்பு ஒரு பெண் எறும்பை பிடித்து அடைக்கிறா சிமிலுக்கு. ஆமா சரி அப்படி சிமிலுக்குள்ளே அடைத்து எக்குளுக்கு சொருகிக் கொண்டால் ஈசன் தேவி பார்வதா தேவியானவள். காத்தடிச்சாலும் போறாத சொல்லிட்டாளா? ஆமா சரி சேலையில முடிஞ்சு சொருகி வச்சிருக்கிறா.